அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிவு. நம்முடைய வாஸ்து சாஸ்திர பிரகாரமே நம்முடைய ஒரு மனுஷங்களுக்கு நல்ல ஒரு பணம் கொட்ட போகுது, நல்ல ஒரு அதிர்ஷ்ட காற்று அடிக்க போகுது, அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பணக்கார யோகம், கோடீஸ்வர யோகம் கிடைக்க போகுதுன்னா கடவுள் நமக்கு முன்னாடியே சில ஒரு அறிகுறிகள் நமக்கு காமிச்சு கொடுப்பாரு. நம்ம சாதாரண ஒரு விஷயமா, சாதாரண ஒரு நிகழ்வை எடுத்துக்காமல் இந்த அறிகுறிகளை கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ஒரு மோட்டிவேஷனோடு நம்ம எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறப்ப நிச்சயமாக நல்லதொரு யோகங்கள், நல்லதொரு வாய்ப்புகள் எல்லாமே நம்மை தேடி வருங்க. அப்படிப்பட்ட அறிகுறிகள் என்ன, அது நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் நீங்கள் இது மாதிரி டெய்லி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அப்படிங்கிற அற்புதமான ஒரு பதிவு தான். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நிறைய பேருக்கு உள்ளங்கை எப்பயுமே அரைச்சிட்டே இருக்கும். இது ஜோதிடத்துடைய நம்பிக்கையின்படி ஆண்களுக்கு வலது கை, பெண்களுக்கு இடது கை, இது மாதிரி அரிப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னா இது ஒரு நல்ல சிக்னல், அறிகுறி அப்படின்னு நமக்கு நம்பப்படுதுங்க. ஏன்னா நமக்கு இந்த பணம் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, இல்லாட்டி உங்களுக்கு ஃபினான்ஷியலாக வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த மாதிரி பணப்பிரச்சனைகள் தீர்வதற்காக, பணம் வருவதற்காக தான் இந்த உள்ளங்கை நமக்கு இப்படி அரிப்பாக இருக்குது. அதே மாதிரி காலையில் ஏந்திரிச்ச உடனே சங்கு ஒலி கேட்குறது, பக்கத்தில் கோவில்லையாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது வீடுகளில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்படி சங்கு ஒலி காலையில் கண் விழித்த உடனே நமக்கு நம்ம காதால் நம்ம கேட்டாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் வரப்போகுது. அதற்கான அறிகுறிகள் தான் இந்த சங்கோட ஒலி. அதே மாதிரி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறோம், அதற்கான ஒரு சின்னதான ஒரு சிம்டம்ஸ் மாதிரி கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்முடைய வீட்டுக்குள்ளே கருந்தேனியெல்லாம் அப்படியே நம்ம எப்பவுமே எதிர்பார்க்காமல் இருக்கிற நேரத்தில் டக்குன்னு அதை பாட்டுக்கு கருந்தேனி பாட்டுக்கு லைனாக நான் ஏதாச்சும் நம்ம சாப்பாடு மேலே, பொருள் மேலே அப்படி ஏற ஆரம்பிக்கும். அது மாதிரி பண்ணுச்சுன்னா மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். வீட்டில் பணம் வரப்போவதற்கான நிச்சயமான அறிகுறியில் இதுவும் ஒன்று. காலையில் ஏந்திரிச்சோன்னே நம்முடைய வீட்டுக்கு இந்த பசுமாடுகள் வாசலுக்கு வருது. ஏன்னா ஒரு வீட்டுக்கு இப்படி காலை நேரத்தில் பசுமாடுகள் வந்துச்சுன்னா அது கடவுளுடைய ஆசீர்வாதம், குறிப்பாக மகாலட்சுமியுடைய ஒரு நம்ம ஒரு ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங்ஸாகவே எடுத்துக்கணும். அப்போ நம்ம அந்த கீரையோ ஏதாவது ஒரு உணவுப் பொருட்களோ, பச்சரிசி, வெல்லம் அப்படி கலந்து அந்த பொருட்கள் கொடுத்தா கண்டிப்பாக நம்முடைய வீட்டுக்கு அந்த மகாலட்சுமி யோகமானது கூடி வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு வீட்டில் நம்ம துளசி செடிகள் வச்சுருப்போம். அந்த துளசி செடி நல்ல பசுமையாக வளருது, நல்லபடியாக நல்ல செழிப்பாக இருக்கும் பாருங்கள். சில செடிகள் பார்த்தாலே ஐஸ்வர்யமாக மங்களகரமாக இருக்கும். அப்படி நல்ல கிளையோட நல்ல பசுமையாக இருக்குதுன்னா நம்ம வீட்டுக்கு சந்தோஷம், செல்வம், நல்ல ஒரு மகிழ்ச்சி, இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே நேரம் நீங்கள் லைட்டாக சின்னதாக அந்த துளசி வாட ஆரம்பிச்சிட்டா கூட நம்ம அந்த ஏதோ ஒரு எச்சரிக்கை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கை நம்ம வீட்டில் நடந்துக்கணும். வீடு துடைக்கின்ற துடைப்பங்கிறது மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம். நம்ம காலையில் ஏந்திரிச்சோன்னே யாராச்சும் இப்படி துடைப்பம் கூட்டுறது, இல்லாட்டி துடைப்பம் அப்படி ஒதுக்கி இப்படி வைக்கிறது, இப்படி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் சீக்கிரமாக பணக்காரராக ஆக போவதற்கான ஒரு அறிகுறி தான். தொடர்ந்து ஒரு 5 நாட்கள் 7 நாட்கள் இப்படி யாராச்சும் நம்ம தொடப்பம் போடுறத நம்ம பார்த்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்கள் விலகி நல்ல ஒரு அதிர்ஷ்ட காற்று நமக்கு அடிக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி எங்கேயாச்சும் சில்லற பணம் கிடைக்கிறது, இப்போ காலையில் வீட்லேயும் நம்ம வீடு வாசல் கூட்டுறோம், அப்படி வெளியில் பார்க்குறப்ப டக்குன்னு சில்லற காசு கிடைக்கும் பார்த்திங்களா, அப்படி சில்லற காசு கிடைக்க போகுது. இல்லாட்டி நம்ம டக்குன்னு ட்ரெஸ் மாற்றுறப்ப அந்த ட்ரெஸ்ஸில் தெரியாமல் தவறுதலாக அந்த பணமானது பாக்கெட்லேருந்து விழுகிறது. இது மாதிரியான ஒரு நிகழ்வுகள் பண வருகை நம்ம வீட்டுக்குள்ளே வரப்போகுதுன்னு அர்த்தம். நம்முடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி நிறைய பேர் வீட்டில் இந்த ஒரு செடியானது இருக்கும். அதாவது நீலக்கத்தாழைன்னு சொல்லுவாங்க, அகேவ் செடின்னு. இந்த செடியானது நமக்கு வளர நல்லா ஆரம்பிக்க நம்முடைய வீட்டில், நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பணம் சேரக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள், நல்ல பணமானது வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி பூனை அக்கம் பக்கம் பூனைகள் வச்சுருக்கலாம். அந்த பூனைகள் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளேயோ நம்ம வீட்டு சுற்றிலேயோ குட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது மிகப்பெரிய ஒரு நல்ல சகுனம். அப்படி இருக்கிறப்ப நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டமானது நம்ம வீட்டுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரே நேரத்தில் 3 பள்ளி ஒரு வீட்டில் அடுப்படி, சாமி ரூம் அப்படி எந்த இடமா இருந்தாலுமே
3 பல்லி ஒரே இடத்துல நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வரப்போவதற்கான மிக முக்கியமான ஒரு அறிகுறி. சில இடத்துல ஒரு பள்ளி பின்னாடி இன்னொரு பள்ளி இப்படி போகிற மாதிரி இருக்கும். அதுவும் நம்முடைய வீட்டு வளர்ச்சிக்கான அறிகுறி. குறிப்பாக இந்த தீபாவளி நாளில் இது மாதிரி நம்முடைய பூஜைகள் பண்ணிகிட்ருக்கப்போ இப்படி பள்ளி நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி காலை நேரத்தில் வந்து நம்ம எங்கேயாவது வெளியில் போவோம். அப்போ கரும்புகள் வந்து அப்படி கொத்து கொத்தாக கரும்புகள் பார்க்கறது அது மாதிரி இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கையானது நமக்கு மாறப்போகுதுங்கிற ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். நமக்கு அதே மாதிரி நம்முடைய ஆந்தை வந்து நிறைய இடத்துல சில இடத்துல தான் பார்ப்போம், சில இடத்துல நம்மளால் பார்க்கவே முடியாது. அப்படி உங்களோட வீட்டு வெளியில் ஆந்தை வந்து நீங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க, அப்படி டக்குன்னு அது வந்து ஆந்தையானது நமக்கு கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஆந்தைங்கிறது மகாலட்சுமியுடைய ஒரு பறவை, மகாலட்சுமியுடைய ஒரு சின்னம்னு சொல்லுவாங்க. அந்த பறவையை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறப்ப நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு பணவரவு, ஒரு அதிர்ஷ்ட மழை நமக்கு கொட்ட போகுதுன்னு அர்த்தங்க. அதே மாதிரி நம்ம தூக்கத்தில் நம்முடைய கனவுல பூக்கள் நல்லா பார்க்குறீங்க, இல்லை கோவில் பார்க்குறீங்க, இல்லாட்டி மஞ்சள் இல்லாட்டி சிகப்பு நிற அந்த பூக்கள்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நமக்கு செல்வமானது நமக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம கனவுல வந்து கோவிலோட அந்த தேவஸ்தானம், அந்த மூலஸ்தானம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம பார்த்தோன்னா நம்ம நல்ல ஒரு ஆன்மீக முன்னேற்றம், நல்ல ஒரு செல்வம் நம்முடைய குடும்பத்துக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறப்ப வழியில் நிறைய இடத்துல நாய் பார்த்துருப்போம். ஆனால் அந்த நாய் வந்து அதோட வாயில் வந்து ஏதாவது ஒரு ரொட்டியோ இல்லை உணவுப் பொருட்கள், ஏதாவது சப்பாத்தியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு உணவுப் பொருட்கள் வாயில் அப்படியே கவ்விட்டு அப்படியே நீங்கள் அது ரோட்டில் ஓடி போகிறது அப்படி நம்ம கண்ணில் அது பட்டாலே நம்முடைய வாழ்க்கையில் வந்து எதிர்பாராத ஒரு இடத்துலேருந்து நமக்கு பணமானது வரப்போவதற்கான அறிகுறிகள் தான் இந்த நாய் வந்து அதோட வாயில் வந்து இப்படி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது. நிறைய பேருக்கு வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விழிக்கிறது அப்படிங்கிறது கடவுளுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும். டக்குன்னு அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு முழிப்பு வருது. அதாவது காலையில் ஒரு 3 மணிலேருந்து ஒரு 5 மணிக்கு நமக்கு வந்து இப்படி டக்குன்னு நமக்கு முழிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கு நல்ல ஒரு அறிகுறி காமிக்கிறாரு, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. அதற்காக தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நமக்கு வந்து காலையில் இப்படி கண் விழிக்கிறதுக்கான அர்த்தம். உங்கள் கனவுல வந்து கிளி பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக கிளி பார்க்குறதுங்கிறது பொருளாதார பிரச்சனைகள் வீட்டில் வந்து தீரப்போகுதுன்னு அர்த்தம். அதாவது லக்ஷ்மி தேவியானவங்க நம்முடைய வீட்டில் வந்து நல்லபடியான ஒரு அருள் கிடைக்க போகுது, நல்ல பண வரவு எங்கேருந்தாவது நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வீட்டுக்கு வரப்போகுதுங்கிறதுக்கான அர்த்தம் தான் நமக்கு கனவுல வந்து கிளி பார்க்கறது. அதே மாதிரி நம்முடைய கனவுல வந்து நம்ம வந்து இந்த விளக்குமாறு பார்க்கறது, ஆந்தை பார்க்கறது, யானை, மயில், சங்கு, இந்த நம்முடைய வாழை மரங்கள் இல்லாட்டி பள்ளி, இது மாதிரியெல்லாம் நம்ம கண்ணில் அப்படி பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சீக்கிரமாக பணக்காரர் ஆகுவதற்கான அந்த ஒரு மாற்றம் நம்ம வீட்டில் வந்து உண்மையிலுமே நடக்க போகுதுன்னு அர்த்தங்க. அதே மாதிரி காலையில் தூக்கம் கலைஞ்ச உடனே இந்த சங்கு ஒலி கேட்டுச்சுன்னா நல்ல ஒரு காலம் வந்து ஏதோ ஒன்று வரப்போகுது, நல்ல ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயமாக நம்ம வெளியில் போயிருப்போம், ஏதாவது ஒரு ஆஃபீஸ் விஷயமா இருக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது முக்கியமான ஒரு விஷயங்கள் நம்ம வெளியில் போகிறப்ப நீங்கள் போகின்ற வழியில் திருநங்கைகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மகாலட்சுமியுடைய அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி திருநங்கைகளை பார்க்குறப்ப அவங்களுக்கு நம்ம வந்து ஏதாவது பணம் கொடுத்து உதவுறது, அவங்க கையாலே வந்து பணத்தை வாங்கி நம்மளுடைய வீட்டோட கேஷ் பாக்ஸில், நம்ம வீட்டோட பீரோவில் இது மாதிரி அந்த பணத்தை திருநங்கைகள் கையாலே நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நல்ல ஒரு பண விருத்திக்கு, பணத்துடைய ஒரு ஐஸ்வர்யத்துக்கு இது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆரம்பமாக இருக்கும். அதே மாதிரி காக்கா வந்து நம்ம வீட்டோட அந்த கூரை மேலே இருந்து கத்திக்கிட்டே இருக்கும் சில நேரங்கள். அப்படி அது மாதிரி வீட்டோட கூரையில் இருந்து நம்முடைய காக்கா அப்படி சவுண்டு கொடுக்கறது வந்து நல்ல ஒரு மங்களகரமான ஒரு அறிகுறி. இது மாதிரி நடந்ததுன்னா குடும்பத்தில் செல்வ செழிப்பானது அதிகரிக்கக்கூடும்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு பூஜை நம்ம வீட்டில் வச்சுருக்கோம், காலையில் ஏந்திரிச்சோன்னே பூஜைக்கான அந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம பார்த்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் மகாலட்சுமியுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க போகுது, நமக்கு எல்லா அறிகுறிகளும் நல்ல ஒரு அதிர்ஷ்ட யோகங்கள் நமக்கு வரப்போகுதுன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய எல்லா அறிகுறிகளையுமே கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு இது மாதிரி அனுபவப்பட்டிருப்போம். இதில் ஒரு 2-3 அறிகுறிகள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவப்பட்டாலே போதும்,
நமக்கு நம்ம ஏதோ பெரிய அதிர்ஷ்டம் அடிக்க போகுது, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம், மகாலட்சுமி யோகங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் இந்த அறிகுறிகளில் உங்களுக்கு எந்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்படுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி குட்டி குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம சேனலோட என்றைக்குமே நீங்கள் இணைஞ்சிருக்கணுங்க. இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.